மாலதி இந்த 2026 இந்த ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதைத்தான் மாலதி நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு ஆட்சியை தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. 2 கோடி பேர் சட்டமன்ற உரையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் மாலதி நான், இந்த மாற்றத்தை தான் மாலதி நான் எதிர்பார்த்தேன்னு இன்னைக்கு சவுக்கு சங்கர் உருட்டுறாரு இல்லையா. இதற்கு பாத்தீங்கன்னா இந்த டிவிகே நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சில்லறைய சிதற விடுறாங்க இல்லையா. தயவு செய்து இந்த டிவிகே நிர்வாகிகளுக்கு சவுக்கு சங்கர் கடந்து வந்த பாதையை சற்று உற்று நோக்கி பின்னோக்கி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த சவுக்கு சங்கருக்கு நம்ம சில்லறைய சிதற விடணுமா வேண்டாமான்றதை யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இதே சவுக்கு சங்கர் தான் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு இதே டைலாக் தான் பேசினாரு. இந்த ஆட்சி மாற்றத்தை தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா அதுக்காக தான் அவர் வேலை பார்த்தாரு. சபரீசனோட சேர்ந்து இந்த திமுக ஆட்சி வருவதற்காக வேலை பார்த்தாரு. அதன் பின்பு தன்னுடைய நெருக்கத்தை வைத்து கொண்டு திமுக ஆட்சியில் தனக்கு தேவையானதை செய்வதற்கு இவர் முயற்சி செய்த போது அங்க கேட் ஓப்பன் ஆகல. அப்ப என்ன பண்றாருன்னா, திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் காசு கொடுக்கிறார்களோ அவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தவர் தான் இந்த சவுக்கு சங்கர். இது இந்த காலகட்டங்கள்ல இந்த 2021 26 வரையும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல திரு அண்ணாமலை ஆதரிச்சிருப்பாரு, திரு அண்ணாமலை எதிர்த்திருப்பாரு. எடப்பாடியை ஆரம்பத்துல எதிர்த்தவர் திரும்ப எடப்பாடி ஆதரிச்சாரு. இதை சவுக்கு சங்கரோட இன்றைக்கு இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற ஒரு செலிபிரிட்டி அந்த அளவுக்கு வளர்றதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதாவது பாலுக்கு பாம்பை ஊற்றி வளர்த்தது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு எதிராக தன்னை பிரபலப்படுத்த இது மக்களை, இந்த தமிழக மக்களையும் தன்னுடைய கட்சி தொண்டர்களை நம்பாம சவுக்கு சங்கர்ன்ற ஒரு நபரிடம் காசை வாரி வாரி இறைத்து தன்னை பெருமையா பேசவும், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல குறைஞ்சது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 30 சீட் அடிக்கும்னு சொன்னார் இதே சவுக்கு சங்கர். ஏன் மதுரையில நடந்த ஒரு மாநாடு, அந்த பிரியாணி மாநாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாநாடுக்கு இவர் சுத்துன ரீல பார்க்கணும். அந்த மாநாடு ஆஹா ஓஹோ எடப்பாடி தான் அடுத்து இந்த 2024 ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படி இப்படின்னு உருட்டி கடைசியில ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இவர் சவுக்கு சங்கர் சொன்னது என்னது, 30 தொகுதிக்கு மேல ஜெயிக்கும்னு சொன்னாரு. ஆனா 17 தொகுதியில 10 தொகுதியில டெபாசிட் இழந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17 தொகுதியில அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. சரி, அப்பயாவது இந்த எடப்பாடிக்கு கொஞ்சம் புத்தி வர வேண்டாமா? இவன் வெறும் வெத்து வேட்டு தான், இவன் சும்மா இவன் பேசுறத மக்கள் நம்ப மாட்டேன்றாங்க, இவன் நெரேட்டிவ் செட் பண்ணா அது எடுபடாது, மக்கள் இவனை மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இழந்தவன், இவன் ஒரு புரோக்கர்ன்ற மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுண்டு அப்பயாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு புத்தி போதுமே அவன் சாவகாசம்னு விளையிருக்கலாம். ஆனா விலகல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடுத்த ஆட்சி 2026 ஆட்சியை பிடிக்க போறான். இவனை கழட்டி விட்டா திரும்ப இவன் நம்மளை கொதருவான், ஏன்னா கடிச்சு கொதறிட்டு இருப்பேன், எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு திரும்ப தொடர்ந்து அவருக்கு பணம் கொடுத்து திமுகவுக்கு எதிராகவும் இது அதிமுகவுக்கு கூட்டணிக்கு வராத கட்சிகளுக்கு எதிராகவும் தன்னை பிரபலமாக அடுத்து 2026 எழுதி வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறார் தனி மெஜாரிட்டியில, அதுவும் தனி மெஜாரிட்டியில அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி கடைசியில இருந்த எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழக்க செய்தவர் தான் இந்த புரோக்கர் சங்கர். ரெண்டாவது, நீங்க 2026 முன்னாடி வரையும் தேர்தல் முடிவுகள் வருவரை என்ன சொன்னார் இதே சவுக்கு சங்கர், எடப்பாடி தான் முதலமைச்சர்ன்றாரு, இது விஜய் 5 சீட்டு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு தான் ஜெயிப்பாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் செய்துட்டு வந்தவர் தான் இந்த சவுக்கு சங்கர். திரும்ப இந்த 2026 தேர்தல் முடிந்ததும் டக்குன்னு பார்த்தாரு, அங்கிட்டு திமுக எதிர்கட்சி, திமுக சைடு நீ வருமானம் வராது, என்ன போனா 5 வருஷமா நம்ம தோட்டி எடுத்துட்டோம், இனி எடப்பாடி தேர மாட்டாரு, ரைட்டு, அப்படியே இங்கிட்டு அப்படியே எங்கிட்டு டிவிகே பக்கம் லைட்டா ஒரு முட்டு கொடுத்து பார்ப்போம்னு முட்டு கொடுத்துட்டு இப்ப டிவிகேவை புகழ்ந்து எடப்பாடி, அதாவது 5 வருஷமா சோறு போட்ட எஜமானான இந்த சவுக்கு சங்கருக்கும் மாலதிக்கும் சோறு போட்ட எஜமானாரான எடப்பாடி இப்ப கொதறி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால இப்ப 2026 இந்த இப்ப டிவிகேல இருக்கு இல்லையா, முதல்வரை இவர் புகழ்வாரு, ஒரு சில அமைச்சரை டார்கெட் பண்ணி அடிப்பாரு இந்த சவுக்கு சங்கர். அதை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும், அது பின்னணி என்னன்றது தெரியும். அதாவது இந்த டிவிகே அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவருக்கு
தேவையானதை, அதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனோ ஏதோ இவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சரியா அதாவது நெருக்கம் இல்லாமல் செல்கிறவர்களை கார்னர் பண்ணுவாரு. சமீபத்துல இந்த போக்குவரத்து துறை அமைச்சரை பத்தி கூட பேசியிருந்தாரு. அடுத்து இன்னும் ஒரு சில அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, டிவிக்கு அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வச்சு முதல்வர் கவனத்திற்கு, அதாவது அது இவர் சொல்ற இவர் வீடியோ முதல்வர் பாக்குறாரான்னு தெரியல, என்னுடைய வீடியோவை முதல்வர் பார்ப்பதாக நான் நம்புகிறேன், நிச்சயம் இதெல்லாம் சரி செய்ய வேண்டும், காரணம் ஊழலற்ற ஆட்சியை தான் உங்களுக்கு ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் உங்களுக்காக வாக்களித்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அமைச்சர்களை கார்னர் பண்ணி முதல்வரை ஹைப் பண்ணுவாரு. இதெல்லாம் எதுக்கு காரணம்னா, தன்னை தொடர்பு கொள்ளாத, தன்னிடம் நெருங்காத சில அமைச்சர்கள் தன்னிடம் நெருங்கி வரணும். அப்புறம் இவர் அட்டாக் பண்ணோன்னு என்ன செய்யறாங்க, இவரோட நோக்கம் அமைச்சர்கள் இவரோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறாங்க, ஒரு நட்பை ஏற்படுத்திடுவாங்க. அப்ப இவர் அந்த அமைச்சரை பத்தி சில காரியங்களை சாதித்துக் கொள்ளுது. இதுக்காகத்தான் இந்த வேலையை இந்த அமைச்சர் சவுக்கு சங்கர் செய்து கொண்டிருக்கார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில அமைச்சர்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பார் இந்த சவுக்கு சங்கர். அந்த அமைச்சர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது உள்ள அந்த உட்கட்சி பூசல் இருக்குல்ல, அந்த அமைச்சருக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் இதை கார்னர் பண்றது, இதெல்லாம் நீங்க கரெக்டா அதை உன்னிப்பா. அதனால இந்த சவுக்கு சங்கருக்கு இந்த டிவிகே நிர்வாகிகள், டிவிகே தொண்டர்கள் சற்று சில்லறையை செதற விடுவதை நிறுத்திட்டு, ஏன்னா நீங்க 5 வருஷமா சோறு போட்ட எடப்பாடியே இப்ப கொதறிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளு, இவர் தான் சொன்னாரு ஆரம்பத்துல 2021 முன்னால மோடி அவர்களையும் எடப்பாடியவரும் மிக கீழ்த்தரமாக விமர்சித்தார். டயர் பாடின்னு பேர் வச்சதே வருதான். இந்த கூன் பாண்டி, இந்த எடப்பாடியை எவ்வளவுக்கு கேவல கூவத்தூர் என்னன்னு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ எடப்பாடி பழனிசாமியை கேவலப்படுத்திட்டு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி இவருக்கு எடப்பாடி தரப்பிலிருந்து பணம் வந்த பின்னாடி எடப்பாடியை புகழ்ந்து தள்ளி விட்டு திரும்ப இப்ப ஆட்சி போன பின்னாடி எந்த முதலாளி 5 வருஷமா சோறு போட்டாரா அதே முதலாளியை பரண்டி கொண்டு இருக்கும் இதே சவுக்கு சங்கர் நாளை தான் நினைத்தது ஒரு விஷயம் தாவேகா செய்து தரவில்லை என்றாலும், அல்லது இதே தாவேகா ஆட்சி அகன்று வேற ஒரு ஆட்சி வந்தாலும், அல்லது தாவேகாவுக்கு எதிராக பேச யாரோ ஒரு நபர் பணம் கொடுத்தாலும் இதே தாவேகாவை, இதே முதல்வரை இந்த சவுக்கு சங்கர் பிரண்டி வைப்பார் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு, இந்த சவுக்கு சங்கர், இந்த புரோக்கர் சங்கர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு மோசம். ஏங்க, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலேயே டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். எதற்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர்? முறைகேடில் ஈடுபட்டதாக அரசு அலுவலகம் இருந்த சவுக்கு சங்கர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். ஒரு சைக்கோ மனநிலை கொண்ட அந்த சவுக்கு சங்கரையும் ஆதரிப்பதை டிவிகே நிர்வாகிகள் யோசித்து செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.